பாத்தீங்களா அறநிலைத்துறை அமைச்சர் ஆணவத்தை? இதுதான் நம்ம ஸ்டாலின் சிஎம் சார் ஆட்சியில மக்களை மதிக்கிற லட்சணம். இது இங்க மட்டும் இல்லைங்க, பொதுவா எல்லா இடத்துலயுமே நான் கவனிச்சுட்டு வரேன். நம்ம வடபழனி கோயிலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு சிறுவாபுரி கோயிலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. உண்டியல மூளைக்கு மூளைக்கு வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு ஒரு சாதாரண தண்ணி கொடுக்க தெரியல. லைன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் குழந்தைங்களோட வச்சுட்டு சாமியை பார்க்க போறாங்க. இல்லைன்னா 50 ரூபாய் 100 ரூபான்னு டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் தாண்டி விஐபின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் போயிட்டு வராங்க. இதெல்லாம் சிஎம் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களா நம்மள மாதிரி லைன்ல நின்று கஷ்டப்பட்டா போய் சாமியை பார்க்குறாங்க. அவங்களாம் விஐபி என்ட்ரியில தானே போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு மன நிம்மதியை தேடி வரவங்களுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க ஏற்படுத்துறீங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுதுங்க, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே இந்து கோயில்ல மட்டும்தான் நடக்குது. எங்கேயுமே சர்ச்லயோ இல்ல மசூதிலையோ இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு சாமியை பார்க்க விடுறது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, சேகர் பாபு அமைச்சர் கையில என்னைக்கு அறநிலைத்துறை போச்சோ அன்னிலேருந்து அது அறனே இல்லாத துறை ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்ச காலம் மட்டும்தான். நல்லாட்சி அமைக்கிறதுக்காகவே ஒருத்தர் வராரு. வெற்றி கழகத்தினுடைய தலைவர்